எம் சங்கரி சன்மிதா ஃபேஷன்ஸ் வெங்கை வாசல் சென்னை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக்குக்கு பேட்ச் ஒர்க் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்ல கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் ரவுண்ட் நெக் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் சாரீ கலர்ல கொஞ்சம் கிளாத் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நான் வந்து கான்ட்ராஸ்டா வந்துட்டு கொஞ்சம் கிளாத்தும் பிளவுஸ் கலர்லயும் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பீஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு ட்ரையாங்கிள் ஷேப் தான் கொடுக்க போறோம். ஸோ அதனால வந்து இதை நான் 3க்கு 3ன்னு சொல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லென்த்தும் 3 வித்தும் 3 அந்த மாதிரி ஸ்கொயர் பீஸா ரெண்டுமே சாரீ கலர்லயும் எடுத்திருக்கேன், பிளவுஸ் கலர்லயுமே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் கேன்வாஸ்ல வந்துட்டு நான் நெக்கை வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ எனக்கு பேட்ச் ஒர்க்குக்கு வேணுமோ அந்த லென்த் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்க இது எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன். நான் 1.5 இன்ச்சுக்கு வந்து வெளியில தெரியுற மாதிரி காட்டுறேன். இது ராங் சைடு. ஸோ தச்சு திருப்பினதுக்கு அப்புறமா உங்களுக்கு பினிஷிங்ல தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் லேஸ் வைக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஓரமா வச்சுட்டு மெஷின்ல நம்ம எப்பயும் போல பிளவுஸ் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம பண்ண போறோம். இதெல்லாம் ஓரமா வச்சுக்கிறேன். இதுல வந்துட்டு நம்ம லைனிங்க வந்து தச்சு திருப்ப கூடாது. ஜஸ்ட் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட வச்சு அட்டாச் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க கரெக்டா. இப்போ எனக்கு இது வந்து ரைட் சைடு, இது ராங் சைடு. ஸோ ராங் சைட்ல நான் ஜஸ்ட் வச்சு தைக்க போறேன், அவ்வளவுதான். தச்சு திருப்புறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. லைனிங்க அட்டாச் பண்ண போறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸா இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ட்ரிம் பண்ணி நீட்டா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்க பேசிக் பிளவுஸ்க்கு பண்ணுவீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸோ தையலுக்கு தேவையான அளவு மட்டும் விட்டுட்டு நீங்க அப்படியே மிச்சம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் எடுத்துருங்க. மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா. இதுக்கப்புறமா பேட்ச் ஒர்க்குக்கு நம்ம வந்துட்டு பேப்பர் கேன்வாஸ் எடுத்து கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு வித்து வேணுமோ அதை அயன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஷேப்புக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்ம வெளியில வர்ற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ராங் சைட்ல தான் நான் தைக்கிறேன். அப்பதான் இந்த ரா எட்ஜஸ் கவர் ஆகும், நமக்கு மாத்தி தைச்சிடாதீங்க. ஸோ இப்படி வச்சுட்டு நீங்க ஸ்டிச்சு போட்டு இதை உள் பக்கமா அப்படி திருப்பும் போதுதான் உங்களுக்கு பேட்ச் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா. ஸோ கரெக்டா பாத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்ல நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணுவோம். இதுல வந்துட்டு ராங் சைட்ல ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இதுதான் இங்க இப்ப மெயின் ட்ரிக். ஸோ இதை அந்த 1/4 இன்ச் கைடுக்கு கரெக்டா அட்டாச் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்ல தையல் விழுகாம அதுக்கு கீழே நம்ம 1/4 இன்ச்ல தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்லயே தைச்சிட்டு வாங்க. ஈஸியா இருக்கும். நீங்க ஷேப் கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிள் தான். டர்ன் பண்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா டர்ன் பண்ணிக்கோங்க. ரெண்டுல எப்பயும் போல டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி ஸ்லிட் கொடுக்க போறோம். அப்பதான் உங்களுக்கு அது நல்லா டர்ன் பண்ணி வரும். இந்த மாதிரி கிராஸா ஸ்லிட் எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்படி தையல்ல படாம கட் பண்ணி விட்டுக்கோங்க. தெரியுதா. இந்த மாதிரி இன்னொரு விஷயம், நான் இதுல ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க 2 தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன், நீங்களும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க.
டர்னிங்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையா தச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நீங்க நல்லா அப்படி ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே திருப்புனீங்கன்னா அழகா அப்படி திரும்பி வந்துடும். திருப்பிட்டு காட்டுறேன், சரிங்க பாருங்க. அப்படியே திருப்புனீங்கன்னா அழகா திரும்பி வந்துடும். இப்போ இதை நீங்க எப்பயும் போல மேல அமுக்கு தையல் போட்டு தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு நம்ம பைப்பிங் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதாவது இந்த எண்டு ஃபேப்ரிக் ஒரு எண்டை நம்ம ஃபேப்ரிக்ல அட்டாச் பண்ணிட்டோம், இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, இதை நீங்க இப்படி மடிச்சு தைச்சாலும் ஓகே தான். இல்ல அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துட்டு நீங்க வந்து பயாஸ் பீஸோ இல்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்து நீங்க பினிஷ் பண்ணிக்கலாம். நான் பயாஸ் பீஸ் தான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை திருப்பிடலாம். வச்சுட்டு மேல வந்து நான் அமுக்கு தையல் போட போறேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் லேஸ் கொடுக்க போறேன்றதுனால நான் இந்த கலர் த்ரெட்டை யூஸ் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க நீங்க என்ன கலர் யூஸ் பண்றீங்களோ அதுதான். இப்ப பிங்க்னா பிங்க் அந்த மாதிரி. பொறுமையா தைங்க, எண்டு தையல் போட்டுக்கோங்க. சுருக்கம் வரும் லைட்டா, நீங்க கொஞ்சம் பொறுமையா தைச்சுக்கோங்க. பேட்ச் ஒர்க்ல ஒரு எண்டுல வந்து ஸ்டாங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, ஸோ இன்னொரு எண்டு ராயேஜ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் வந்து சாரி கிளாத் கொடுத்து பைப்பிங் வைக்க போறேன். இதோட வித்து வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே எந்த ஃபோல்டுமே பண்ணக்கூடாது, அப்படியே அந்த 1 இன்ச்ல வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்க பேட்ச் ஒர்க்ல இந்த மாதிரி வச்சுட்டு எவ்வளவு உங்களுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுல அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்ப நான் 1/4 இன்ச்ல வந்துட்டு ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத் வந்து இப்படி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் போற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் உள்ள மாட்டாது. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்துட்டு பேட்ச்ல மட்டும் தான் தைக்கணும், கவனமா. ஜஸ்ட் அப்படியே அட்டாச் தான் பண்றீங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். டர்னிங்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையா திருப்புங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டா வரும். பேட்ச் ஒர்க்கை சுத்தி ஃபுல்லா நம்ம வந்து பயாஸ் பீஸை வந்து அட்டாச் பண்ணிட்டோம் 1/4 இன்ச் கேப்ல. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த துணியை அகைன் இந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேட்ச் ஒர்க்ல மட்டும் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எவ்வளவு உங்களுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவு வெளியில தெரியுற மாதிரி நீங்க மடிச்சுக்கோங்க. நீங்க 1/2 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம், 1/4 இன்ச்சை விட கம்மியா வேணாலும் மடிச்சுக்கலாம். சோ இது உங்களோட விஷ் தான். நீங்க இப்படி பெருசாவும் வச்சுக்கலாம், இல்ல சின்னதா வேணும்னாலும் சின்னதாவும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமா வைக்க போறேன், ரொம்ப சின்னதாவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம வைக்க போறேன். சோ இது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது உங்களோட விஷ் தான். சோ இப்படியே வச்சுட்டு நீங்க ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பைப்பிங்கை வந்து ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங்ல தையல் விழுகாம நம்ம பேட்ச் ஒர்க் கலர் இருக்கு இல்லையா, அதுலதான் ஸ்டிச் விழுகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ இந்த பைப்பிங் கிளாத்ல, அதாவது இந்த சாரி கிளாத் இந்த கலர் இருக்குல்ல, இது மேல தையல் விழுகாம இந்த எண்டுல விழுகணும் தையல். ஸோ இந்த 2 ஃபேப்ரிக்ல இந்த ஃபேப்ரிக்ல தான் தையல் விழுகணும். அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் ஃபுல்லா முடிச்சிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பைப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட இந்த பேட்ச் ஒர்க் அட்டாச் பண்ணணும். நீங்கள் இப்படியே இப்படி அட்டாச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை இதில் நம்ம வந்து நான் இப்போ ட்ரையாங்கிள் டிசைன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்
நான் வந்து மிக்ஸ்டா தான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா சாரி கலர்ஸ் வந்து பேட்ச் ஒர்க் கலர் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஆல்டர்னேட்டிவா கொடுக்க போறேன். ஒரு கிரீன் கலர் ஒரு பிங்க் கலர் அந்த மாதிரி கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட வித்து பாத்தீங்க, வித்து ரெண்டு பக்கமுமே வித்து லென்த் பாத்தீங்கன்னா 3க்கு 3 தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்குலரா மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு அகைன் ஒரு ட்ரையாங்குலரா அப்படி மடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பீசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும், அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்றோம். நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல தான் இன்செர்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸோட சென்டர் பார்ட் வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி உங்களோட ஷோல்டர் ஒண்ணு மேல ஒண்ணு இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் லைன் வந்து கிடைச்சிரும். அதுல வந்து லைட்டா மைல்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரைட் சைடுன்றதுனால ரொம்ப டார்க்கா மார்க் பண்ணி சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் வேஸ்ட் ஆயிடும் கிளாத். அதனாலதான் நம்ம ரொம்ப லைட்டா மார்க் பண்ணிருக்கோம். இப்போ நான் இங்க வந்துட்டு நீங்க என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பிங்க் வைக்க போறேன். ஸோ நீங்க எது வேணாலும் வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சென்டர் லைன்ல வர்ற மாதிரி பார்த்துட்டு அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. பின் இருந்ததுன்னா பின் கூட போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், மூவ் ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பின் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டரை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு இதுக்கு மேல ஒரே ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. அவ்வளவுதான். லேஸ் வந்து அட்டாச் பண்ண போறோம். நான் வந்து ரொம்ப தின்னான லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால சென்டர்ல மட்டும் நம்ம தைச்சா போதும். நான் ஜஸ்ட் அப்படியே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு லேஸோட சென்டர்ல தான் நான் தைக்க போறேன். வந்து இந்த லேஸ் வச்சுட்டோம் இல்லையா? ஸோ இன்னொரு லேஸ் வந்துட்டு இன்னொரு லைன் வந்து நான் இங்க கொடுக்க போறேன். இந்த பைப்பிங்க்கு அடுத்து இந்த இடத்துல கொடுக்க போறேன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும். அவ்வளவுதான். நம்மளோட பேட்ச் ஒர்க்கோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஸ்டிச்சிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. பேசிக் ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலே போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிசைனோட பாக்குறேன். பை.